ஹலோ, இந்த Revit tutorial நம்ம மெட்ரிக் சீலிங் பேஸ்ட் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வால் பேஸ்ட் ஃபேமிலி மாதிரி தான். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எப்படி நமக்கு வால் பேஸ்ட் ஃபேமிலியில் வாலில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமோ, அதே மாதிரி சீலிங் பேஸ்ட் ஃபேமிலியில் வந்து நம்ம பண்ணுற மாடல் சீலிங்கில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சீலிங் பேஸ்ட் ஃபேமிலி டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்பில்ட்டாக நமக்கு 2 லெவல் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோர் லெவல் அண்ட் சீலிங் லெவல். ஸோ நம்ம இப்போ வந்து சீலிங் லெவலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அஸ் யூஷுவல் ரெஃபரன்ஸ் லைனை வந்து செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து க்ரியேட் போயிட்டு ரெஃபரன்ஸ் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் லைனை செட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் மேஜர் ரெஃபரன்ஸ் லைனுக்கு வந்து டைமென்ஷன் செட் பண்ணிவிட்டு EQ கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் டு லாஸ்ட் ரெஃபரன்ஸ் லைனுக்கு டைமென்ஷன் ட்ராப் பண்ணிவிட்டு பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து டைப் பேராமீட்டர் தான் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது பேராமீட்டர் செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் க்ரியேட்டில் போய் எக்ஸ்ட்ரூஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் லைன் கூட நம்ம ட்ராப் பண்ண எக்ஸ்ட்ரூஷனோட பேரலல் லைன்ஸை வந்து அலைன் டூல் யூஸ் பண்ணி அலைன் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிடலாம். ஸோ இனிஷியலில் வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் லைன் செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்குமே ரெஃபரன்ஸ் லைன் செட் பண்ணிடலாம். ஸோ வெர்டிக்கல் ஆக்சிஸில் வந்து ரெஃபரன்ஸ் லைன் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணாததுனால நான் ஜஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் எக்ஸ்ட்ரூஷனை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பேராமீட்டர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அகைன் எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ணி அதோட கன்ஸ்டன்ட்ஸை வந்து லாக் பண்ணுறேன். ஸோ பேராமீட்டருமே வந்து சேம் ப்ராசஸ் தான் பேராமீட்டர் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். பட் இதில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் கொடுக்காம டைப் பேராமீட்டர் வந்து இதில் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் எலிவேஷனில் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண மாடலோட ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தா சீலிங்க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து சீலிங் லெவலுக்கு கீழே கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு அகெயின் வந்து இதில் வந்து புதுசாக வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணி அதுக்கு வந்து ஹைட் பேராமீட்டர்ஸ் செட் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மெட்டீரியல் பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் போய் மெட்டீரியல் கிட்டே இருக்க அந்த குட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நியூ பேராமீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு புது பேராமீட்டரை வந்து அசைன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி கொண்டு போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம சீலிங்கில் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ வந்து சீலிங் பிளானுக்குள்ளாடி போகலாம். ஸோ இப்போ சீலிங் உள்ளாடி கொண்டு போனதுமே வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைடி வந்து நான் இதில் வந்து பேராமீட்டர் வந்து இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர் கொடுத்தேன். ஸோ அது எதுக்குன்னா இன்ஸ்டன்ட் பேராமீட்டர் கொடுத்தா மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க முடியும். நம்ம டைப் பேராமீட்டர் கொடுத்தா நம்மளால் வந்து டைப் பேராமீட்டருக்குள்ளாடி போய் அதோட டைப் ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளாடி போய் அதோட டைமென்ஷன்ஸை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர் கொடுத்தேன்னா நமக்கு எப்படி வேணுமோ அதோட லொக்கேஷனில் வச்சு அதோட சைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இது வந்து இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டராக வேணாம் டைப் பேராமீட்டராக தான் வேணும்னா அகெயின் ஃபேமிலி ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்னு மேலே இருக்க இந்த டிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், அது வந்து டைப் பேராமீட்டராக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அகைன் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி போனால் ஓவர் ரைட் பேராமீட்டர்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தா போதும், இது வந்து இப்போது டைப் பேராமீட்டராக கன்வெர்ட் ஆகிரும்.
ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணலாம். எடிட் டைப்குள்ளாடி போய் இதோட டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சீலிங் பேஸ்ட் ஃபேமிலி டியூட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம மெட்ரிக் ஃபர்னிச்சர் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த ரிவிட் டியூட்டோரியல். அண்ட் ரிவிட் ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.